ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு நாண்டிஸ் கிச்சன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம். அதனால் இப்போ வந்து விநாயகர் கோயிலுக்கு தான் போகிறோம். விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு பக்கத்துலேயே வந்துட்டு எட்டுக்கருப்பராயன் கோயில் இருக்குது. அங்கேயும் போயிட்டு நம்ம விளக்கு பற்றி வச்சுட்டு வரலாம். வாங்க போகலாம். முதற்கண் கடவுளாக ஃபஸ்ட்டு விநாயகர் கோயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விநாயகர் கோயிலுக்கு வந்தாச்சு. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது விநாயகர் கோயில். சாமி டோர் ஓப்பன் பண்ணலிங்களா, அதனால் வந்துட்டு பூ சாமிக்கு வச்சுட்டு தீபம் போட்டுட்டு வந்துட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு கோயில் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், வெட்டுக்காட்டு முனியப்பன் கோயில்னு. நானும் அண்ணாவும் தான் வந்திருந்தோம். அங்கே ஆல்ரெடி சாமி நிறைய பேர் கும்பிட்டு இருந்தாங்களா, சரி அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த ஒரு கிளிப் தான் எடுத்தோம். அங்கேயும் விளக்கெல்லாம் போட்டாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து உள்ளே போகக்கூடாது, ஜென்ட்ஸ் மட்டும்தான் போகணும். அதனால் நான் கீழே விளக்கு பற்றி வச்சு கொடுத்துட்டேன். அண்ணன் போய் மேலே வச்சுட்டு ஃபுல்லாக சாமிக்கெலாம் பூ வச்சுட்டு வந்துட்டாப்புல. வீட்டுக்கு வந்தாச்சு. அம்மா பார்த்திங்கன்னா விளக்குக்கு சந்தன குங்குமம்லாம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன, நம்ம வீட்டு சாமிக்கு தான் விளக்கேற்ற போகிறோம். கோயிலேருந்து வீட்டுக்கு வர்றதுக்கே டைம் ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அம்மாவே எல்லாம் வந்து பூவெல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் நான் வந்து திரி எண்ணெயெல்லாம் ஊற்றி விளக்கெல்லாம் பற்ற வச்சுட்டு அப்புறம் வெளியெல்லாம் வந்து அம்மா ரெடி பண்ணி வச்சிட்ருந்தாங்க. எண்ணெய் திரியெல்லாம் போட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்குறீங்க. இப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மேலே வெளியே வாசல்லேருந்து எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிடலாம். அம்மா எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். 5 முக விளக்கும் அது கூட 5 விளக்கும் வந்துட்டு வாசலில் வைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ எல்லாம் பற்ற வச்சுட்டு எல்லா விளக்கையும் பற்ற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். காற்றும் இல்லை, மழையும் அந்த டைமில் வரலையா, அதனால் ரொம்ப வசதியாக போயிடுச்சு. போன வருஷம் தீபத்துக்கு நாங்கள் வீட்டில் தீபமே ஏற்றலைங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஏழுமலையான பக்கம் திருப்பதி போயிட்டோம் அந்த டைமில். இந்த வருஷம் வந்துட்டு நல்லபடியாக தீபம் ஏற்றுறோம். இந்த தடவை தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நின்று எரிஞ்சுது. காற்றும் இல்லை, மழையும் காற்றாலேருந்து வந்து தூரல்லாம் போட்டுட்டு இருந்துச்சு. இப்போ வந்து அதுவும் கூட இல்லை. அதனால் நல்லபடியாக விளக்கு நின்று எரிஞ்சுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாசலில் எல்லா விளக்கு ஏற்றியாச்சு. அடுத்து மெயின் டோர் வாசப்படிக்கு முன்னாடி 2 வாசப்படி இருக்குங்களா, அதில் வந்து 2லேயுமே விளக்கு வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைம் வந்துட்டு அட்ராக்ஷனாக இருந்துச்சுங்களா விளக்கு கலர் கலராக, அதனால் வந்து அதில் ஒரு 5 விளக்கு வாங்கிட்டு வந்தோம். அது வந்து மெயின் டோர் வாசலில் வந்து விளக்கேற்றிட்டோம். எப்படி இருக்குது, அழகாக இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? அப்புறம் அம்மா எல்லா பக்கமும் வைக்க சொன்னாங்க. சரி, எல்லாம் பற்ற வச்சுருந்தாங்களா, அதனால் வந்து எல்லாமே எடுத்துகிட்டு ஒவ்வொரு பக்கமாக வைக்க போயிட்டேன். கிச்சன் அடுப்புக்கிட்டேலாம் ஒன்று வைக்க சொன்னாங்க. அடுப்புக்கிட்டேயும் வச்சாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது அம்மிக்கிட்ட ஒன்று வைக்க சொன்னாங்களா, அதனால் அம்மிக்கிட்டேயும் ஒன்று வச்சாச்சு. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லா பக்கமும் வைக்க போயிட்டோம். மெயின் இடத்துலலாம் வச்சாச்சு. அம்மிக்கிட்ட அடுப்புக்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் வச்சாச்சா. இப்போ வெளியெல்லாம் ஃபுல்லாக வீடு சுற்றி வர வைக்கிறது தான் வேலையே. வச்சாச்சு. அப்புறம் மேலே ஒரு வீடு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீட்லேயும் வந்து விளக்கு வெளியே வச்சுட்டு லைட் போட்டு விட்டு வந்தாச்சு. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பக்கமும் விளக்கு வச்சாச்சு. இதை கோலத்துலேருந்து ஃபுல்லாகவே எடுத்திருக்க அண்ணன் தான் எடுத்தாங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். கார்த்திகை தீபத்துக்கும் சில பேர் பட்டாசுலாம் வெடிப்பீங்க. எல்லாம் சேஃபாக வெடித்து நல்லபடியாக விளக்கேற்றுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.